வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் மனோகர் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன பற்றி பேச வரேன்னா, நாங்கள் என்னோட மருத்துவ சேவையில் பார்க்கும்போது எங்களுக்கு எங்கே பார்த்தாலும் மரியாதை கொடுத்தாங்க. எங்கே பார்த்தாலும் வாங்க சார், போங்க சார், என்ன சார், எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க, ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எங்களுக்கு. ஆனால் இந்த சினிமா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு கேலி கூத்தா மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கேள்வி கூத்தா பார்த்துட்டு போட்டோம். நான் இந்த அமைதி அப்படின்ற சேனலில் ஆங்கர் பிரவீன் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். எங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் அனாமெட்டிக் அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது புரியுமா? உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். அப்போ அந்த அனாமெட்டிக் அப்படின்ற சப்ஜெக்டில் உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்கள் வந்து என்ன அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. நாங்கள் என்ன பெரிய பெரிய ஜட்ஜம்மாக்கு நாங்கள் வைத்தியம் பார்த்துருக்கோம். எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாம் நான் வைத்தியம் பார்த்துருக்கோம். மிகப்பெரிய கணக்காளருக்கெல்லாம் வைத்தியம் பார்த்துருக்கோம். அந்த ஜட்ஜம்மெல்லாம் சார் எப்போ சார் நீங்கள் ஃப்ரீ ஆவீங்க, எப்போ சார் நீங்கள் ஃப்ரீ ஆவீங்க அப்படின்ட்டு என்னோட இதுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட இதுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் எப்போ சார்னு மிகப்பெரிய கணக்காளர்லாம் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் பெரிய கணக்காளருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு புது வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கி அமைச்சு கொடுக்குறோம். அப்படி பார்த்து என்னை பார்த்து நீ அப்படி கேள்வி கேட்குற. நீ என் காலில் இருக்கிற செருப்பு கூட தகுதி இல்லை தெரியுமா? அந்த நான் அமைதி என்ற சேனலில் ஆங்கர் பிரவீனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீ என்னோட காலில் இருக்கிற செருப்பு கூட தகுதி இல்லை. நீ வந்து உன்னோட வியூஸ்க்காகவும் உன்னோட செலிப்ரேஷன் உன்னோட பப்ளிசிட்டிக்காகவும் மட்டுமே வந்து என்னை கூப்பிட்டு அப்படி பேசுகிற. நீ புரியுதா? 10 லட்சம் வியூஸ் போயிருக்குங்க. இது மக்களாக உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ பெரிய நடிகன், எவ்வளோ பெரிய நடிக்க அரக்கன் பேர் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் சிவாஜி சார் பண்ணியிருக்கேன், சூர்யா சார் பண்ணியிருக்கேன், தனுஷ் சார் பண்ணியிருக்கேன். ஏன் நம்ம கேபி சுந்தரமால் சார் அவங்கள மாதிரி கூட நான் பண்ணியிருக்கேன். நான் என்எஸ்கே சார் மாதிரி கூட நான் பண்ணுவேன். நான் என்னை பார்த்து அவர் கேட்குறாரு, சார் உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்குன்னு கேட்குறாரு. அவர் என்னை வந்து வேற ஒரு உலகத்து வேற ஒரு ஆளாக என்னை நினச்சி பேசுகிறாரு. நான் சொல்கிறேன், அந்த அமைதி என்ற சேனலில் ஆங்கர் பிரவீனை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் என்னோட காலில் இருக்கிற செருப்பு கூட தகுதி இல்லை. இவர் எப்படின்னா, நம்ம மேல்மருவத்தில் இருக்கிற சிவகாமி அப்படின்றது இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தன்னோட பிள்ளைங்களோட பசிக்காக சூரத்தக பொறுக்க போனாங்க. சூரத்தக பொறுக்கிறப்போ நடந்த சண்டையில் தன்னோட காலை தானே வெட்டிக்கினாங்க. அந்த மாதிரி நிச்சயம் ஒரு நாள் சொல்கிறேன், அந்த ஆங்கர் பிரவீன் அவர்கள் தன்னோட கால் கண்டிப்பாக வெட்டிப்பார். அவர் கண்டிப்பாக அவர் தன்னோட கால் ரெண்டுத்தையும் வெட்டிக்கின்னு அவர் என்ன பண்ண, கண்டிப்பாக என்னோட வைத்தியத்தை சொல்கிறேன், கண்டிப்பாக அவர் தன்னோட கால் 2 பேர் கண்டிப்பாக நடக்குங்க. இது மக்களை உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக அவர் தன்னோட 2 காலையும் வெட்டிப்பார். அவர் சட்டம் கண்டிப்பாக பார்த்து தான் இருக்குது. அவர் சட்டம் பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோட வைத்திய சொல்கிறேன், அவர் தன்னோட 2 காலையும் வெட்டிப்பார். அவர் கண்டிப்பாக அது நடக்கும். அது அவங்க எப்படி வந்து தன்னோட 2 காலையும் வெட்டினாலும் அதே மாதிரி சொல்கிறேன். நான் எவ்வளோ பேர் நடிப்பேன், எவ்வளோ பெரிய நடிக்க அரக்கன் பேர் வாங்கிற மக்களை உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், நான் நடிக்கலை இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அவரோட தன்னோட சுயநலத்துக்காக அவர் நல்ல கூட்டத்தில் வந்த மாதிரியே தெரிலங்க. எனக்கு அவர் பேசுகிற பேச்செல்லாம் உண்மையிலே சொல்கிறேங்க, அவர் நல்ல கூட்டத்தில் வந்த மாதிரியே தெரில. அவர் என்னை வச்சு நிறைய வியூஸ் போயிருக்காங்க. இந்த சக்லா மேடம் ஒரு இன்டர்வியூவில் கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் வாங்க சார், உங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கு நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அலோன்ஸ் தர சொன்னாங்க. அந்த மீனாட்சி அம்மா சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு ₹1 தரலங்க. எனக்கு ₹1 தரல. அவங்க நான் எவ்வளோ பெரிய ஃப்ராடு சேனல், அந்த அமைதின்ற சேனல் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்காங்க. அவங்க அந்த ஆங்கர் பிரவீன் இருக்கானே ரொம்ப ஒஸ்ட்டு. அவருக்கு என்ன தெரியும்? அவர் மெடிக்கலை பற்றி என்ன தெரியும் அவருக்கு? நாங்கள் என்ன படிச்சிருக்கோம், நான் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறேன், நாங்கள் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு அந்த அமைதி சேனல் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த அமைதி சேனல் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட்டில் மட்டும் அவர் பேசியிருக்காரு. அவர் என்னை கூப்பிட்டு ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார். அந்த இன்டர்வியூ எழுந்து வந்துட்டார்னா உடனே அந்த இன்டர்வியூ வந்து கேன்சல் பண்ணணும். என்னோட பர்மிஷன் இல்லாமல் முதல்ல அந்த வீடியோ போட்டு மிகப்பெரிய தப்பு. அவங்களோட விளம்பரத்துக்காகவும் அந்த ஆங்கர் பிரவீன் அவரோட வந்து பப்ளிசிட்டிக்காக மட்டுமே இதை பண்ணியிருக்காரு. இது முழுக்க தவறான செயல். இதை தான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது மக்களாக உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் வீடியோ போடணும் அவசியம் கிடையாது. நான் எவ்வளோ பேர் நடிக்க அரக்கன் பேர் வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு பயங்கர ஃபேமஸ் இருக்காங்க. நம்ம எவ்வளோ பெரிய வியூ, நம்மளுக்கு எவ்வளோ செலிபிரிட்டி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மளுக்கு லட்சக்கணக்கான நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவர் தன்னோட பப்ளிசிட்டி பண்ணணும், தன்னோட சேனலை விளம்பரம் பண்ணணுன்றதுக்காக எனக்கு ஒரு மரியாதை தராமல் நான் எவ்வளோ பெரிய நடிகன், நான் எவ்வளோ பெரிய நடிப்பு அரக்கன். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி பண்ணியிருக்கேன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பண்ணியிருக்கேன், ஏன் நம்ம கேபி சுந்தராம்பாள் அவங்கள மாதிரியும் பண்ணியிருக்கேன், நம்ம மறைந்த என்எஸ்கே கிருஷ்ணன் அவரை மாதிரியும் பண்ணியிருக்கேன். சார் அவங்களாம் எனக்கு ஒன்றுமே இல்லை சார். அவங்கள தாண்டி நான் வந்து சும்மா சொல்லலாமா? நான் வந்து சும்மா சொல்லலை. நான் வந்து காலேஜில் நான் ஸ்கூல் படித்ததுலேருந்து அந்த ஸ்கூலில் வந்து நான் புதுசாக ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணுப்போம். அங்கே இருக்க 5வது பசங்க அப்படியே அச்சம் இல்லை பாடுறாங்க. அப்போ எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே என்னோட நரம்புலாம் உடச்சின்னு இருந்தது. அப்போ தான் தெரியும்
தெரியும் நம்மளுக்குள்ள நடிப்பு அரக்கன் எப்படி இருக்கான், நம்மளோட நடிப்பு எப்படி இருக்குன்னு அப்போ நான் உணர்ந்தேன். என்னை தானே நான் அடையாளப்படுத்திக்கினேன். அதுக்கப்புறம் நான் காலேஜில் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டேஜில் நிறைய பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படா வருவார், எப்படா இந்த டாக்டர் மனோகர் வருவார், டாக்டர் மனோகர் வாழ்க, டாக்டர் மனோகர் வாழ்கன்னு என்னை அப்படி கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த ஆங்கர் பிரவீன் அவர்கள் வந்து என்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவர் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவே என்னை கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுத்தாருங்க. என் வயிற்றுச்சு சொல்கிறேன், அந்த மேல்மருவத்தூரில் இருக்கிற சிவகாமிக்கு நடந்த மாதிரியே கொடுமை கண்டிப்பாக நடக்கும். நான் கண்டிப்பாக நடக்கும். நீ இந்த உன்னோட உண்மை முகம் சீக்கிரமாக வெளியே தெரியும் மக்களுக்காக. கண்டிப்பாக உன்னோட உண்மை முகம் மக்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் தெரிய வரும். நீ சொந்த காலை நீ கண்டிப்பாக நீ வெட்டி பாரு. என்னோட வயிற்றுச்சில் சொல்கிறேன், கண்டிப்பாக அது நடக்கும் பாரு.